அட திடீர்னு எனக்கு என்ன ஆச்சு? வீட்டுல தானே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்? நீங்க 2 பேரும் யாருங்க? நான் தான் பிங்கி. நீங்க இந்த பிங்க் பிளானட்ல ஒரு வாட்டி வந்திருக்கீங்க. நீங்க ஒரு வாட்டி எங்களுக்கு உதவி கூட செஞ்சிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? நான் தான் ஏலியன். என்னோட ஸ்பேஸ் ஷிப் கூட ப்ராப்ளம் ஆயிடுச்சுல. அப்ப கூட நாம 2 பேரும் இந்த இடத்துல இறங்கி அந்த ஷிப்பை ரெடி பண்றதுக்காக முயற்சி பண்ணோம். அதோட ஷேப்பை கூட மாத்தணும். எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க ஃபுர்ஃபுரி நகர்ல இருக்கீங்க. அதனால தான் நாங்க உங்களை இங்க வர வச்சிருக்கோம். ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். இது ரொம்ப பயங்கர வெயிட்டா இருக்கு. சமோசா மட்டும் சாப்பிட்டா இதை அசால்ட்டா தூக்கிடுவேன். ஆனா இந்த ராத்திரி நேரத்துல சமோசா எங்க இருந்து கிடைக்கும்? நீங்க இப்ப இந்த பூமியில இருக்க எதை தொட்டாலும் அது சமோசாவா மாறிடும். நீங்க பூமியில இருக்க எதை வேணாலும் தொடலாம். ஆனா மிருகத்துக்கோ மனுஷனுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க ஏலியன்ஸோட எந்த பொருளுக்கும் பாதிப்பும் ஏற்படாது. கல்லால இருக்கு. ஜெயஹோ! சமோசா கிடைச்சிருச்சு, சமோசா கிடைச்சிருச்சு, எனக்கு சமோசா கிடைச்சிருச்சு. ஆஹா, சூடான சமோசா. ஆஹா. சுமகா எப்படி? தேங்க்யூ மோட்டோ. நீ மட்டும் வரலன்னா எங்க நிலைமை மோசமாயிருக்கும். சரி, மறுபடியும் அந்த சக்தியை என்கிட்ட கொடுத்துரு. இல்ல இல்ல வேண்டாம், அந்த சக்தி என்கிட்டயே இருக்கட்டும். எனக்கு அடிக்கடி ரொம்ப பசிக்கும். டீ கடை பண்ண என்கிட்ட போய் நான் சமோசா கடை வாங்க வேண்டாம் பாருங்க. அதனால இந்த சக்தி என்கிட்டயே இருக்கட்டும். மோட்டு, பேராசை ஆபத்து. இப்ப உனக்கு எவ்வளவு சமோசா சாப்பிடணும்னு தோணுதோ சாப்பிடு. ஆனா அந்த சக்தியை திருப்பி எங்களுக்கு கொடுத்துரு. முடியாது. நான் உங்களுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கேன். அதுக்கு பதிலா தான் இந்த சக்தி எனக்கு கொடுத்துருக்கீங்க. நான் தரவே மாட்டேன். அதுக்கு மேல உன்னோட விருப்பம். மறுபடியும் எங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தோட்ட இடமா சமுசாவா தெரியுது. சீக்கிரம் இந்த சமுசாவை சாப்பிடலாம். வீட்டுக்குள்ள எந்தெந்த பொருள்லாம் வேஸ்ட் ஆகி இருக்குதோ அதெல்லாத்தையும் நம்ம சமுசாவா மாத்தி சாப்பிடலாம். இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். திடீர்னு இந்த ஏரியாவுல இவ்வளவு குளு குளுன்னு காத்து எங்க இருந்து வருது? ஆமா, இந்த கதவெல்லாம் யார் இப்படி பான்னு திறந்து போட்டது? அடே, இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல எங்க இருந்துடா சமோசா பிக்கப் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருக்க? ஆமா, இங்க இருந்த பாத்திரம் எல்லாம் எங்கடா போச்சு? கேக்குறேன்ல, சொல்லு. எல்லாத்தையும் நான் தான் சமோசாவை மாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாட்டேயா? 2 ஏலியனுக்கு நான் உதவி செஞ்சேன். அதுக்கு பதிலா அவங்க சக்தி எனக்கு கொடுத்தாங்க. எந்த பொருளை தொட்டாலும் அது சமோசாவா மாறிடும். அதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமே நான் எதை தொட்டாலும் அது சமோசாவா மாறிடும். எனக்கு சந்தோஷம். அந்த கட்டிலும் சரி மெத்தையும் சரி ரொம்ப பழசாயிடுச்சுல்ல. நாமளே அதை பழைய விலைக்கு கடைக்கு போடலான்னு சொல்ல ஏதோ ஒரு வகையில அது பிரயோஜனப்பட்டுச்சு. இன்னைக்கு சமசமா மாறிடுச்சு. என்னடா நடக்குதுங்க? அம்மா, அம்மா. அடே, நீ வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் தின்னு தொலைச்சிட்டியே. இனிமே வாழ்க்கையில நீ சாப்பிடவே மாட்டியாடா? என்னடா மனுஷன் நீ? இனிமே இந்த வீட்டுல எதையாவது தொட்ட அவ்வளவுதான்டா. வர டாக்டர் ஜெட்டா கிட்ட போலாம். நான் இது சம்பந்தமா அவர்கிட்ட இப்ப பேசிட்டு வரேன். அது வரைக்கும் நீ ஏதாவது ஒரு மூளையை பார்த்து உட்காந்துடுறா. மோட்டோ, என்ன புரியுதா? பத்தல ஒரு நிமிஷம். வீட்டுல நீ உபயோகப்படுத்தாத பொருள் ஏதாவது இருந்தா என்கிட்ட கொடுத்துடுறா. ஏய், இனிமே வாயை திறந்தா அப்புறம் வாயிலே குத்துவேன். அமைதியா எங்கனா உட்கார்றா. ஆஹா, பலபலன்னு இருக்கு. இந்த வண்டியை நான் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன்.
ச்சே. ஏய், நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு என் காரை தொடச்சிக்கிட்டு இருக்கேன், நீ சேர வாரி போடுறியா? ஒண்ணு ஐயா இங்க பாருங்க, உங்க ஆவேசத்தெல்லாம் நாளை காலையில வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவனை காரை தொட விடாதீங்க. அப்படி தொட விட்டீங்க உங்க கார் அவ்வளவுதான். இவன் என்னோட காரை கிளீன் பண்ணலனா இவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். நீ போடா, நான் உன்னை பாத்துக்கிறேன். யாராலையும் காப்பாத்த முடியாது. டேய். என்னோட கார். ஏய், என்னோட காரை என்னடா பண்ண? இந்தா, இன்னைக்கு உங்க ரெண்டு பேரையும் நான் விட மாட்டேன்டா. ஏய், நில்லு. அங்க நில்லுங்க. முதல்ல கடைக்குள்ள கால் வைக்காதீங்க. காசெல்லாம் எடுங்க, அப்புறமா சமோசா தரேன். போடா மண்டையா, நீ என்னடா எனக்கு சமோசா தர்றது? நானே எடுத்துக்கிறேன். இது என்னது? இருந்த பொருளை எகிறிட்டான் மோட்டோ. எப்படி பண்ண? பாரு, மாயமில்ல மந்திரமில்ல, நான் எந்த பொருளை தொட்டாலும் அது சமோசாவா மாறிடும். இப்ப பாரு இந்த பெஞ்சுக்கு என்ன ஆகுதுன்னு. எப்படி சமோசாவா மாறிடுச்சு பாத்தியா? இனிமே நீ கொடுக்குற சமோசா எனக்கு தேவையில்லடா. எங்கடா போயிட்டு வரான் மோட்டோ? இனிமே நீ பேசிக்கிட்டு இருந்தா விபரீதமாயிரும். வா மோட்டோ. ஏய், அட என் பஸ் எங்கப்பா? எங்கடா இங்க இருந்து என்னோட பஸ் எங்கடா? எஸ்கேப் ஆயிடலாம் ஏய், மோட்டோ. ஏய், எங்க ஓடுறீங்க? ஏய், நில்லுங்க. நல்லா கேளுங்க. இது சீக்கிரம் வாங்க. எல்லாத்துக்கும் காரணம் விடாதீங்க அந்த அவங்கள. மோட்டு பிடிங்க. ஏதோ ஒரு மந்திரம் வச்சிருக்கான். ஏய், விடக்கூடாது அவங்கள. மரியாதை ஏய், இல்ல, நில்லு, விட நில்லு. மாட்டேன். ஏன் இப்படி பண்றீங்க? பிடிச்சாப்பா. நில்லுங்க. தப்பிக்க சரியா ஏய், பிடிங்க. மரியாதையை காரை போடாதே. இல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல. அப்பாவிங்கெல்லாம் ஆவேசமாவறாங்களே இவனால. ஏய், இதை போடா, நீங்க விடாதீங்க, வாங்க. அந்த பாவிங்களா. சிக்கம் சார், சிக்கம் சார், சீக்கிரமா எங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுங்க. மக்கள் எங்களை அடிக்க வர்றாங்க. எதுக்காக நீ பயப்படுற? இந்த சிங்கம் இருக்குல்ல, சொல்லு என்ன ஆச்சு? சிங்கம் சார், எல்லா விஷயத்தையும் நான் ஆண்டி வேலை சொல்றேன். முதல்ல இங்க இருந்து எஸ் ஆயிடலாம் சார், கூட்டம் ஹெவியா வருது. அட பாவிங்களா, இவங்கள பார்த்தா ரொம்ப கோபமா வர்ற மாதிரி தெரியுது. நில்லுங்கடா, நில்லுங்க. எங்க ஓடுறீங்க? ஏய், இது ஏன்டா சொல்றேன்? அப்பா, என்னடா என் பைக் எங்க போச்சு? அது என் கைக்குள்ளதான் இருக்கு. இதுக்குதான் மக்கள்லாம் சேர்ந்து ஒன்னா என்ன அடிக்க வராங்க. இப்ப நானும் கோபத்துல தான் இருக்கேன். Stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். ஏய், அம்மா. ஆமா, டாக்டர் ஜட்கா சார், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க சார். டேய் பூசணிக்கா மண்டையா, ஏலியனுக்கு அப்பவே சொன்னாங்க, நான் தான் அதை கேட்கல. இப்ப பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு நான் தொடர்ந்துகிட்டே இருக்கேன். எப்படியாவது காப்பாத்துறா. அட என்னப்பா ஆச்சு? என்ன நடந்தது? என்ன விஷயம் சொல்லுங்க. அதாவது மோட்டோ அவரோட புற்கரங்களால எதை தொட்டாலும் அது அப்படியே சமோசாவா மாறி போகுது ஜட்கா சார். ஆமா, நான் உண்மையாதான் சொல்றேன். எங்களை பார்த்தா என்ன உங்களுக்கு முட்டாள் மாதிரி இருக்கா? காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னதை உடனே நாங்க நம்பிடுவோமா? காஜா காஜா, காலையிலேயே எங்களை ஏமாத்தணும்னு வீட்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா என்ன? என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு விஷயத்த நான் கேட்டதே கிடையாது. அவங்களுக்கு ஒரு டெமோ காட்ட மோட்டோ. நாம சொல்றதெல்லாம் பொய் இல்ல, உண்மைதானே? சீக்கிரம் இந்த சாம்பிள் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? மரியாதையா தொடச்சுங்க. ஏய், சீக்கிரம். தேங்க்யூடா பூசணிக்கா மண்டையா, நீ எப்படி எனக்கு உதவி செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அட, நானே இப்போ மோசமான நிலைமையில தான்பா இருக்கேன். என்னோட ஒட்டுமொத்த லேபையும் நீ சமோசாவாக்கி சாப்பிட்டுட்ட. உனக்கு நான் உதவி செய்வேன்னு நினைக்கிறியா? உன்ன வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. இவனை ஒரு வழி பண்ணிடுங்க. இவங்க 2 பேரையும் விடாதீங்க. குடியா. மோட்டோ, எகிற வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓடி வந்துரு. பிங்கி, பிங்கா, நண்பர்களே சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க. நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன்.
எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்க கொடுத்த சக்தினால உனக்கு கண்டிப்பா பிரச்சனை தான் வந்திருக்கும். அதனாலதான் நாங்க இந்த இடத்தை விட்டு போகவே இல்ல. நீங்க சொன்னது ரொம்ப சரி. பேராசை பெருநஷ்டம்னு சும்மாவா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என்கிட்ட இருக்க சக்தி எடுத்துக்கங்க. ஜெய் ஹோ! தேங்க்யூ வெரி மச். வா பத்துலு, நாம இனிமே அமைதியா வாழ்க்கை வாழலாம். பாரு, ஜனங்க உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? பத்துலு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா பண்ணுடா சீக்கிரம். ஐடியா வாடா மட்டும் அக்கமலை ஒரு நிக்கல் போறதா நான் காப்பன்றா. டாக்டர் பூசணிக்கா மண்டையா, நான் பத்துலுவை தொட்டு அவன் சமசமா மாறிட்டான். என் சக்தி இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க சீக்கிரம். என்னடா கதை விட்டுட்டு இருக்க? உன்னை சும்மா விட மாட்டேன். மரியாதையா கொடுத்துரு. ஆமா, அப்புறம் நாமளும் சமோசாவா மாறிடுவோம். வாங்க ஓடிடலாம். கச்சா கச்சா ஓடுங்கோ. ஆஹா, ஓடாதீங்கடா. எனக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போங்கடா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.